I welcome you to learn English. Present continuous tenseல be verb வச்சு questions பாருங்க. Is it raining now? Raining இந்த வார்த்தை rain அப்படிங்கிறது verb. அதோட ing ஆட் ஆயிருக்கு. So continuous. Is it raining now? இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா? இதை assertive sentence மாற்றி பாருங்களேன். அந்த subject verb ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா it is raining now அப்படின்னு வரும். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் ஹீ இம்ப்ரூவிங் நவ்? இப்போது அவர் முன்னேற்றமாகி கொண்டிருக்கிறாரா? முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாரா? ஹீ இஸ் இம்ப்ரூவிங் நவ். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்பல் கொஸ்டின் வந்துடும். இஸ் திஸ் ஒர்க்கிங் நவ்? இப்போது இது வேலை பார்க்கிறதா? ஆர் தே காலிங் நவ்? அவர்கள் இப்போது கூப்பிட்டார்களா? கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களா? ஆர் யூ வாக்கிங் நவ்? இப்போது நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டினுக்கு வேர்பல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். கேன் அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்ப், அடிக்கடி யூஸ் ஆகிற மாடல் வேர்ப். முடியும், முடியாது அப்படிங்கிறத மீன் பண்ணுற ஒரு மாடல் வேர்ப். கேன் யூ டெல் மீ? உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ? கேன் யூ ஆஸ்க் மீ? உங்களால் என்னை கேட்க முடியுமா? கேன் யூ கம்? உங்களால் வர முடியுமா? எல்லாமே பாருங்கள், இந்த முடியுமா முடியுமா அப்படிங்கிற வருது. ஸோ அது கேன் அப்படின்னா அதான் மீனிங். கேன் யூ ஹெல்ப்? உங்களால் உதவி செய்ய முடியுமா? யூ அப்படிங்கிற வார்த்தை உனக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே யூ தான். உன்னால் உதவி செய்ய முடியுமா? கேன் யூ ரைட்? உன்னால் எழுத முடியுமா? தேட், திஸ், இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். தேட் அப்படின்னா அது. தட் இஸ் நாட் மைன், அது என்னுடையது இல்லை. தட் இஸ் நாட் மைன். இதுவே பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் மைன், அது என்னுடையது. திஸ் இஸ் நாட் யுவர்ஸ், இது உங்களுடையது இல்லை. திஸ் இஸ் நாட் யுவர்ஸ். திஸ் இஸ் மைன், இது என்னுடையது. மைன் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடையது அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஹிஸ் பேக். ஹிஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், அது ஒரு ப்ரோனவுன். இது அவருடைய பை. தட் இஸ் நாட் யுவர்ஸ், அது உன்னுடையது அல்ல. ஆர்ஸ், OURS, நம்மளுடையது, நம்முடையது. ஆர்ஸ், ஆர்ஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். நம்முடையது கடைசியாக இருக்கிறது. ஆர்ஸ் இஸ் கம்மிங் லாஸ்ட், நம்முடையது கடைசியாக வருகின்றது. ஆர்ஸ் இஸ் கம்மிங் லாஸ்ட். யுவர்ஸ் இஸ் தேர், உங்களுடையது அங்கிருக்கிறது. Yours is there. Yours is the first one in the row. அந்த ரோவில் ஃபர்ஸ்டில் இருக்கிறது உங்களுடையது. Yours is the first one in the row. That is mine. அது என்னுடையது. Which house is yours? உன்னுடைய வீடு எது? உங்களுடைய வீடு எது? Which house is yours? Which bag is yours? உங்களுடைய பை எது? உங்களுடைய பேக் எது? Which is your bag அப்படின்னு சொல்லலாம். Which bag is his? அவருடைய புத்தகம் எது? அதையே விச் இஸ் ஹிஸ் புக் அப்படின்னு கேட்கலாம். மாடல் வேர்ப்ஸ் மாதிரியே டூ வேர்ப்ஸ், அதாவது டூ, டஸ், டிட், இந்த 3 வேர்ப்ஸும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதில் டஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். டூ அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். டூ, டஸ். டஸ் அப்படிங்கிறது சிங்குலர். வாட் டஸ் ஹீ நீடு? ஹீ அப்படிங்கிறது ஒருவர், அதனால் டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஹீக்கு பதில் பன்மை வேணும், அதாவது தே அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் டூ தே நீட் அப்படின்னு வரும். வாட் டஸ் ஹீ ஒர்க்? அவர் என்ன வேலை செய்கிறாரு? வாட் டஸ் ஷீ வாண்ட்? அவளுக்கு என்ன வேண்டும்? வாட் டஸ் இட் மீன்? இதற்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் த பாய் ரைட்? அந்த பையன் என்ன எழுதுறாரு? ஹவு மெனி கார்ஸ் டஸ் ஹீ ஹாவ்? எத்தனை கார்கள் அவர் வைத்திருக்கிறார்? ஹவு மெனி புக்ஸ் டஸ் ஷீ ரீட்? எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க? ஹவு மெனி கம்ப்யூட்டர்ஸ் டு தே ஹாவ்? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? எத்தனை மாணவர்கள் இருக்கின்றனர்? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? இது ஒரு கேஷுவலான கொஸ்டின். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்? உன்னுடைய அப்பா பெயர் என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் புக்? இந்த புத்தகத்தின் விலை என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உன்னுடைய அப்பா என்னவாக இருக்கிறார்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் திஸ் வீடியோ? இந்த வீடியோ எந்த ரேங்கில் உள்ளது? ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். இந்த புக்கினுடைய
பெயர் என்ன, அப்பாவினுடைய பெயர் என்ன, இந்த புக்கோடைய ப்ரைஸ் என்ன, விலை என்ன. ஹவு மச் மணி டு யூ ஹாவ், எவ்வளோ பணம் நீ வைத்திருக்கிறாய். ஹவு மச் மணி டு யூ ஹாவ். அந்த வேர்ட் மணி அப்படிங்கிற வேர்டு இல்லாமல் கூட இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணாலும் அந்த மீனிங் கொடுக்கும். ஹவு மச் டு யூ ஹாவ், எவ்வளோ வைத்திருக்கிறாய். ஹவு மச் ஃபன் டு யூ ஹாவ், எவ்வளவு நிதி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஹவு மெனி காயின்ஸ் டு யூ ஹாவ், ஹவு மெனி ருபீஸ் டு யூ ஹாவ், ஹவு மெனி கார்ஸ் டு யூ ஹாவ். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர், அந்த நவுன் மட்டும் மாறுது பாருங்கள். கார்ஸ், ருபீஸ், காயின்ஸ், இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறு வேறு நவுன்ஸ் யூஸ் பண்ணணும், வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ண சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். கரெக்டான சிச்சுவேஷன் வர்றப்ப எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டு யூ விஷ் சம் கைடன்ஸ், உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா. டு யூ விஷ் சம் கைடன்ஸ். டு யூ நீட் எனி ஹெல்ப், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேட்கலாம். டு யூ விஷ் சம் கைடன்ஸ். மே ஐ ஹெல்ப் ஹிம், நான் அவருக்கு உதவலாமா, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமா. ஐ வுட் லைக் டு ஹாவ் அ காஃபி, நான் ஒரு காஃபி குடிக்க விரும்புகிறேன். ஷால் வி பை காஃபி, நாம் காஃபி வாங்கலாமா. இஸ் சம் ஒன் ஹெல்பிங் யூ, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்கள். இஸ் அப்படிங்கிற பி வேர்ப், ஷால் அப்படிங்கிறது மாடல் வேர்ப், மே, டூ இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸில் ஆரம்பிக்குது. ஆர் யூ ஷுர், நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா. ஆர் யூ ஷுர், ஆர் யூ ஷுர் அபவுட் திஸ், நீங்கள் இதில் உறுதியாக இருக்கிறீர்களா. ஆர் யூ ஷுர் அபவுட் ஹிம், அவரை பற்றி நீங்கள் சொன்னது உறுதியா. ஆர் யூ ஷுர் அபவுட் ஹிம். ஆர் யூ ஷுர் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஆர் யூ அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸையும் பாருங்கள். ஷுர், அவேர். இந்த சிக்கலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா. ஆர் யூ அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஆர் யூ ஷுர் அபவுட் திஸ் ப்ராப்ளம். இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 750. இந்த 750 அப்படிங்கிறது இந்த இடத்துல பணத்தை குறிக்கலாம், இல்லைன்னா டைமை குறிக்கலாம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் 750. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 7, இப்போது 7 மணி ஆகிறது. இந்த அபவுட் அப்படிங்கிற வார்த்தை டைம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் 7. இட்ஸ் அரவுண்ட் 7, இப்போது மணி 7 இருக்கும். இட்ஸ் க்ளோஸ் டு 7, இப்போது மணி 7ஐ நெருங்கிவிட்டது. இட்ஸ் ஆல்ரெடி 5, ஏற்கனவே 5 மணி ஆகிவிட்டது. வேர் இஸ் த நியரஸ்ட் மெடிக்கல் ஷாப், மருந்து கடை மிக அருகில் எங்கே இருக்கிறது. பக்கத்தில் ஏதாவது மருந்து கடை இருக்கா. வேர் இஸ் த நியரஸ்ட் மெடிக்கல் ஷாப். தேர் இஸ் ஒன் நியர் ஸ்கூல், பள்ளியின் அருகில் ஒன்று இருக்கிறது. டு யூ வாண்ட் எனி மெடிசன், உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணுமா. ஐ டு நாட் வாண்ட் எனிதிங், எனக்கு எதுவும் வேண்டாம். லெட் மீ கோ தேர், நான் அங்கு போகிறேன். லெட் மீ கோ தேர். விச் இஸ் த குட் ஸ்கூல் இன் திஸ் சிட்டி, இந்த ஊரில் எது நல்ல பள்ளி. விச் இஸ் த குட் ஸ்கூல் இன் திஸ் சிட்டி. த கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் குட், அரசு பள்ளி நன்றாக இருக்கிறது. ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர், அது இங்கிருந்து எவ்வளவு தூரம். ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர், அந்த இட்டுக்கு மேலே ஸ்கூல் யூஸ் பண்ணலாம். ஹவு ஃபார் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் ஹியர். இட் இஸ் நாட் ஃபார், ரொம்ப தூரம் இல்லை. வி கேன் வாக் ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து நடக்க முடியும். தட்ஸ் குட், அது நல்லது. வென் டிட் யூ ஹாவ் லஞ்ச், எல்லாமே பாருங்கள், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டிட் வந்திருக்கு. வென் டிட் யூ ஹாவ் லஞ்ச், எப்போது நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்கள். வேர் டிட் யூ ஹாவ் த லஞ்ச். ஒய் டிட் யூ ஹாவ் த லஞ்ச் தேர், ஏன் நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்க லஞ்ச். ஹவு டிட் யூ ஹாவ் த லஞ்ச், எப்படி நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்க. இன் விச் ஹோட்டல் டிட் யூ ஹாவ் த லஞ்ச், எந்த ஹோட்டலில் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்க. ஸோ எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற கேள்விகள். இட் இஸ் சர்டன்லி எ சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட், இது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான நிகழ்வு. எல்லாமே இட்ல ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் பாருங்கள். இட் இஸ் சர்டன்லி எ சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். இட் இஸ் சர்டன்லி எ டிஃபிகல்ட் ஒர்க், இது நிச்சயமாக ஒரு கடினமான வேலை. இட் இஸ் டெஃபினெட்லி எ கிரேட் டீல், இது ஒரு உறுதியாக ஒரு பெரிய பேரம். இட் வாஸ் ஆக்சுவலி எ லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், இட் வாஸ் வந்துருச்சு, ஸோ பாஸ்ட் டென்ஸ். இது உண்மையில் நிறைய மகிழ்வாக இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி எ லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட். இட் வாஸ் நாட் எ கிரேட் ஒர்க் ஆக்சுவலி, இது உண்மையில் பெரிய வேலை இல்லை. இட் வாஸ் நாட் எ கிரேட் ஒர்க் ஆக்சுவலி, இதுவும் பாஸ்ட் டென்ஸ். லாஸ்ட் 2 சென்டென்சஸுமே பாஸ்ட் டென்ஸ். இந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸ், சப்ஜெக்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். புது புது வேர்ப்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணி புது சென்டென்சஸ் வேறு வேறு அர்த்தம் இருக்கிற மாதிரி நியூ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.